ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வீயமும் குடும்பத்தையும் உடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாம் சொல்லுங்கள், வாய் தரங்க ஏசப்பான்னு சொல்லுங்கள். எல்லாம் எப்போயுமே ஜெபிக்கும் போது நீங்கள் பேசுகிற சத்தம் உங்கள் காதுக்கு கேட்கணும். அல்லேலூயா. உங்கள் காதுக்காவது நீங்கள் பேசுகிற சத்தம் கேட்கணும். கேட்குதாரு பாருங்கள். அல்லேலூயா. சத்தம் வரணும். ஒரு சின்ன குரலாவது இருந்தால் தான் உங்கள் காது கேட்கும். உங்கள் காதுக்கு கேட்குதான்னு பாருங்கள் நீங்கள் பேசுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, பரிசுத்தரே, அதிசயமானவரே, ஆலோசனையில் மகத்துவம் உள்ளவரே, மகிமை நிறைந்தவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவரே ஸ்தோத்திரம். துதியிலே பிரியப்படுகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, எல்லாம் மனதார சொல்லுங்கள். ஓ மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, ஓ யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சலோமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கா ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தவரே. அல்லேலூயா. ஆண்கள் சைடில் கொஞ்சம் சவுண்டு குறையாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. பின்புறத்தில் சவுண்டு வரல. எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. சோதிரம் 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 சோதிரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே சோதிரம் சோதிரம் சோதிரம். எல்லாம் சத்தம் வரணும். ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் தர அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை பிரஸ்தாபப்படுத்துவரை உயர்த்துவோம். ஓ மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவோடு ஆண்டவரை உம்மோடு கூட இந்த நாளை தொடங்க உதவி செய்வீராக. ஏசப்பா உம்மோடு கூட ஆண்டவரை இந்த நாளை தொடங்க உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரை உம்மோடு கூட இந்த உலகத்தை சந்திக்க உதவி செய்வீராக. உம்மோடு கூட வியாபாரத்தை தொடங்க எங்கள் ஸ்பான்சர்களுக்கு உதவி செய்வீராக. உம்மோடு கூட ஊழியத்தை தொடங்க ஆண்டவரே எங்களுடைய எல்லா தோழமை மிஸ்டரிகளுக்கு தேவராள்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் உம்மோடு கூட இந்த நாளை தொடங்க எங்கள் வாலிபர்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் சந்திக்கிற 20,000 வாலிபர்கள், 1,00,000 வாலிபர்கள் ஆண்டவரை உம்மோடு கூட தொடங்க உதவி செய்வீராக. இயேசுவோடு இன்று உம்முடைய பிரசன்னத்துறை தொடங்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உலகிற்கு நாங்கள் அறிவிக்கட்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்மோடு கூட அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் ஆண்டவரை உலகம் முழுவதிலும் எழுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காருவோம். நல்லவர். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். லூக்கா 19 அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 19ஆம் அதிகாரத்தில் உள்ள ஹீரோவே யாருன்னா சகைவு தான். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவோடு வாழ்க்கையை தொடங்குகிற ஒவ்வொருவரும் ஹீரோக்கள் தான், முக்கியமானவர்கள், சிறப்பானவர்கள் தான். இயேசுவோடு காலை வேளையிலே வாழ்க்கையை தொடங்குகிறவர்கள். அந்த ஆரம்பமே அதுதான். இந்த சகையுடைய சம்பவத்தை எழுதுகிற ஒரு 10 வசனங்கள் பார்த்தேன். 10 வசனங்கள்லேயும் ஒரு செய்தி சொல்லுது. இந்த இதில் இருக்கிற 10 வசனங்களில் என்ன, அதில் இருக்கிற அந்த சகையை பற்றி அறிவிக்கிற ஒவ்வொரு வசனத்துலேயும் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் ஒரு சேஞ்சஸ் தெரியுது. பைபிளில் போட்டிருக்கிறது உட்காருதலையும்
எழுந்திருக்கிறீம் அறிகிற தேவன். அப்போ நம்ம உட்கார்ந்தா அதில் ஒரு ஆக்சலில் ஒரு விளைவு இருக்குது, எழுந்திரித்தா ஒரு விளைவு இருக்குது. ஆண்டவருக்காக உட்காரணும், ஆண்டவருக்காக எழுமணும். பைபிளில் புசித்தாலும் குடித்தாலும், அப்போ எவ்ரி ஆக்ஷன்ஸ் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு விளைவுகள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு இருக்கும். நாம் பார்த்துருக்கோம் நிறைய சில கிராமங்களில் நடந்தாலே ஒரு சும்மா தெருவில் நடந்தாலே அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க சரீரத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் அவங்கள அலைக்கழிக்கிறத பார்த்துருக்குறேன். அப்போ ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரோடு கூட இயேசுவோடு இன்று அவரோடு வாக் பண்ணாலே, ஏனக்கு தேவோடு சஞ்சரித்தான், அவரோடு கூட ஒரு இடத்துல நடக்கிறோமே, அங்கே ஒன்றும் நீ ஜெபிக்கணும் வேண்டியதில்லை, அங்கே அசுத்த ஆவிகள் என்ன செய்யுது, ஓடுது. நம்ம சாத்தூர் பக்கத்தில் ஒரு இடத்துல சும்மா என்னுடைய உறவுக்கார ஒருத்தர் அங்கே சுகம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு சர்ச்சு வளாகத்தில் போய் தங்குனா எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களும் சுகமாயிருவான்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இப்படி ஒரு இடம் இருக்குது, உறவுக்கார் அங்கே இருக்கானாலும் நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அங்கே பார்த்தா நான் அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே ஒரு 100 பேருக்கு மேலே நிறைய நாட்களாக, மாதங்களாக, வருஷங்களாக அங்கே தங்கியிருக்கிற குடும்பங்கள். அவங்களில் இருக்கிற அசுத்தாவிலாம் ஓடுது. அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டர் ஓடி வந்தாங்க, அதை பொறுப்பை பார்க்குற ஒரு சிஸ்டர் ஓடி வந்தாங்க, ஒரு ஆர்சி சிஸ்டர். நீங்கள் ஊழியக்காரராக கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஊழியக்காரனா இல்லை, நீங்கள் கிறிஸ்தவரா? நான் கணேசன். திம்பராக தான் நம்ம பேசுவோம். அவனும் இல்லை, எப்படி பேசுவோம்? இல்லை பிரதர், நீங்கள் வந்த உடனே அவங்க சரீரத்தில் இருக்கிற அசுத்தாவிகள்லாம் அவங்கள அழைக்கிறத பார்க்குறோம், நீங்கள் வாட்டு தலையில் கை வச்சு ஜெபிச்சிட்டிங்கன்னா போச்சு, உங்களை ஊர்க்காரங்க அடிச்சு போடுவாங்கிறான். என்னடா விடுதலையான நல்லது தானே. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இங்கே இருக்கிற தங்கி இருக்கிறவங்களுக்கு என்ன ரூல்லாம், அவங்கவுங்க சாப்பாடு ஆக்கி அவங்க கொண்டு வர்ற வியாதிஸ்தர் யாராவது பிசாசு பிடிச்சவங்க, சுகம் இல்லாதவங்க யாராவது ஒருத்தங்க கொண்டு வந்து தான் கூட தான் இருக்கணும். கொண்டு வர்றவங்க அவங்கள சாப்பாடாக்கி அவங்கள சாப்பிட்டுக்கிறணும். அந்த சாப்பிட்றதுக்கான அரிசி, பருப்பு, எல்லா காய்கறின்னா அந்த ஊரில் இருக்கிற கடைகளில் வாங்கணும். அதில் தான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிழைப்பு உண்டாது. அதனால் இவங்க விடுதலை ஆகிட்டாங்கன்னா அவங்க பிழைப்பு போயிடும். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, அசுத்தாவினால் ஆதாயம் செய்கிற, லாபம் கொடுக்குது. அந்த குறி சொல்லுகிற ஆவியினால் அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. அந்த பிசாசை பவுல் வரட்டினார்னா அப்போ சண்டைக்கு வருவாங்களா இல்லை, ஜெயிலில் போடுவாங்களா இல்லையா? நான் சொல்கிறேன், என்னடா இப்படி சொல்கிறேன், ஜெபிக்கக்கூடாதுங்கிற, ஜெபிச்சா விடுதலை பெற்றுவாங்களாம். விடுதலை பெற்றால் அவங்களுக்கு வருமானம் போயிடுமா. என்ன குடும்பம் பாரு. இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டிலேயே நிறைய ஊழியங்கள் அப்படி தான் இருக்குது, நிறைய இடங்கள் அப்போ தான். இப்போ ஒருத்தர் எல்லோரும் ஏன் நம்ம மிஸ்டரி ஊழியத்தில் பிரசங்கிறதுக்கு அங்கே ஒரு பிரசங்க பீடத்தில் ஏற்றதை மறுக்கிறாங்க. குறிப்பாக ஒரு சர்ச்சில் நம்ம புக் பண்ணிட்டாங்க, அங்கே உள்ள எல்டர்ஸில் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவ்வளோதான், டேவிட் கணேசனை பிரசங்கம் பண்ண விட்டிங்கன்னா காணிக்கையெல்லாம் கொண்டு போயிடுவோம், அவ்வளோதான், நமக்கு வருமானமே போச்சு அப்படிங்கிறார். அங்கே பயங்கர அலறல் சத்தம் வந்துருச்சா தம்பி. ஆனால் அந்த 3 வாரம் பார்த்து நம்ம ரொம்ப தேவைகளே பேசலை. நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, உங்களை குறித்து தப்பான செய்தி நான் சொல்லிட்டேன், என்னத்தான் சொல்ல, லேலுயா. ஆனால் மாற்றங்கள் பாருங்கள், அங்கே அப்படின்லாம் இருக்குது. நான் அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி அன்றைக்கி சாயங்காலத்தில் ஒரு பூஜை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி என்னன்னு பார்த்துட வேண்டியதாண்டா, இங்கே என்ன தான் நடக்குது, அங்கே ஹீலிங் நடக்குதுங்கிறாங்க. ஒருத்தர்னா 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, இப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நான் விசாரித்தேன், என்ன ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஒரு பிரசங்க வளாகத்தில், பிரசங்க பீடத்தில் பெரிய செயின் போட்டிருக்காங்க. செயினுக்கு பின்னாடி ஒரு ஜக்கில் தண்ணி வச்சு இந்த கல்யாண வீட்டில் தெளிப்பாங்களே அது மாதிரி இயேசுவின் ரத்தம் அப்படியே அங்கேருந்து தெளிக்கிறார். அவர் வரமாட்டுறார், அங்கேருந்து தெளிக்கிறார். அதில் என்னென்னா, அந்த ஜபத்தை கேட்டு அந்த தண்ணியோடு சிலர் சுகமாக இருக்கிறாங்க, சிலர் சுகமாக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் அவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஊரில். அப்போ நான் ஆண்டவர் இடத்துல ஜெபிச்சப்போ ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இதே திட்டத்தை நீ தொடங்கு. அதனால் எல்லா காரியத்துலையும் இயேசுவோடு இன்று நம்ம ஆண்டவருடைய அவரோடு அந்த நாளை நம்ம தொடங்கணும்னா எல்லா அற்புதம் நடக்கும். எனக்கும் அற்புதம்,
நான் போகிற இடங்களில் அற்புதம். தெய்வ மகிமை பிரசன்னத்தினால் நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அற்புதம் நடக்கும். இப்போ இதில் இருக்கிற அவனுடைய சகையை குறித்து அறிமுகப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பற்றிலும் ஏதோ ஒரு செய்தி இருக்குது பாருங்கள். 2வது வசனத்தில் அவனை குறித்து இருக்கிற செய்தினா, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த. இந்த டெஃபனிஷன், இந்த வேர்டு கொடுக்கணும். ஒருத்தர் சகைன்னு ஒருத்தர் இருந்தான், அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். அதை நீங்களும் நானும் படிப்பு வைக்கணும். ஒரு செய்தி அவன்கிட்ட இருக்குது. ஏன்னா தலைவன், ஒரு பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிறவன் கடவுளை தேட மாட்டான். அவன் என்ன செய்வான், நான் தான் பெரிய பொசிஷனில் இருக்கேல்ல, அவன் தேட மாட்டான். அவனுடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரியில் இடம் பெறாது. பைபிளுக்கு அவனுக்கு வேலை கிடையாது. ஆண்டவர் சொல்லும்போது, ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்லும்போது, அந்த ஒரு வாலிபன் ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி வரும்போது, அவன் துக்க முகத்தோடு அவர் சொல்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திர கொடுங்கிறார். அவன் சின்ன வயசுலேருந்து கற்பனைகளை கை கொள்கிறேங்கிறான். நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நிறைய பேர் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவனாக இருப்பான். அதனால் நித்திய ஜீவனை பரலோகத்துக்கு போயிடலான்னு அவன் நினைப்பான். ஆண்டவர் சொல்லார், நீ உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்று தரித்திர கொடுங்கிறார். அவன் அதிக ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால அவன் எப்படி போயிட்டானா, துக்க முகத்தோடு திரும்பி போயிட்டான்னு போட்டிருக்கு. அங்கே ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பாடம் என்ன, ஐஸ்வர்யவான்கள் ஊசியில் ஒட்டகத்தை போய் ஊசி காதில் திணிக்க முடியுமா? அது அவன் முடியவே முடியாதுங்கிற. ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவன். அதுக்காக தான் இந்த வார்த்தைகளை சகையை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா ஐஸ்வர்யமாக இருந்த சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எழுப்புதல் செய்தி உன்னை குறித்து பைபிளில் எழுதப்படணும். உன்னை குறித்து யாராவது எழுதுவாங்களா? நீ ஹிஸ்ட்ரியில் இடம் பெற்றுவியா? நீ ஹீரோவாயிருவியா? கவனிக்கப்படுற ஆத்துமாக்களா வருவாங்களா? அப்படின்னா உன் லைஃப்பில் தான் இருக்குது, உன்னுடைய மாற்றத்தில் தான் இருக்குது. ஏன் இப்படி சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய வேதாங்க புஸ்தகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காலகாலமாக நூற்றாண்டோர் அறிவிக்கப்படுகிற ஒரு இவனை வச்சு பாடம் நடத்துகிறாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஆண்டவர் செய்தி கொடுக்க சொன்னால் இவனை குறித்து தான் சொல்கிறோம். ஹிஸ்ட்ரியில் இடம் பெற்றுட்டான். அவன்கிட்ட இருந்து ஒரு செய்தி இருக்குது பாருங்கள். எப்பொழுதுமே இந்த கேம்பஸில் இருக்கிறவங்க பைபிள் காலேஜ்னா என்ன சொல்கிறோம், பைபிள் காலேஜ்னால் நிறைய பேர் சர்ச்சு ஹிஸ்ட்ரி, அதர் ரிலிஜியன், ஆகம புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல், இப்படியெல்லாம் நம்ம ஒரு 10-11 பாடம் வச்சுருக்குறோம். அதில் தான் நடத்துவாங்க. நம்ம பைபிள் காலேஜ் ஏன் தெரியுமா டிஃப்ரெண்ட்? இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பைபிள் காலேஜ் தான். பக்கத்தில் கை கொடுங்க, பைபிள் காலேஜே சொல்லுங்கள், புஸ்தகமே சொல்லுங்கள். ஆண்டவர் கொரிந்தியர் புஸ்தகத்தை எழுதும்போது வாசித்து அறிவிக்கப்படுகிற நிருபங்கள் நீங்கள் தானேங்கிறார். நீங்கள் ஒரு நிருபம், புஸ்தகம். ஒன்றிருந்து நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளணும். யார் கற்றுக்கொள்ளணும்? நான் கற்றுக்கொள்ளணும், உங்கூட இருக்கிறவங்க கற்றுக்கொள்ளணும், இந்த கேம்பஸ் கற்றுக்கொள்ளணும், தேசமே ஒன்றை கற்றுக்கொள்கிற செய்தி ஒன்றை இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், மற்றவங்க கற்றுக்கொள்றதுக்கு ஒன்றை ஏதாவது பாடம் இருக்குதா? சொல்கிறேன், பாடங்கள் இருக்குது. அவங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அதன்படி நடப்பாங்க, ஆண்டவரோடு நடப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, பிசாசுகள் ஓடும், அவங்க கை வச்சான வியாதி சுகமாகும். இந்த செய்திகள்னு உன் மூலயமா மற்றவங்க கற்றுக்கொள்ளணும். அந்த அக்கா குறை பேசுவாங்க, அந்த அக்கா எப்பவுமே டென்ஷனாக இருப்பாங்க, அந்த அக்கா மற்றவங்களை புரணி பேசுவாங்க, எல்லாம் இருக்குது. நீ ஒன்றை யோசித்து பார்க்கணும், நீ ஒன்றை என்ன சுபாவங்கள் நிறைஞ்சிருக்குது? ஹோலி ஸ்பிரிட்டால் நிறைஞ்சிருக்கிறியா? பயங்கர அங்கே ஒருத்தனை பிசாசு சொல்லும்போது அங்கே அப்போஸ்தலர் 16 பவுல் பார்க்குறாரு, இன்னும் நிறைய பிசாசு சொல்லும்போது நீ 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 அசுத்த ஆவி கோபத்தில் அதில் நிறைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி பிசாசு வரட்டுறாங்க. பண ஆசையில் நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்படி எல்லாம் நீ எதனால் நிறைஞ்சிருக்குங்கிறத நீ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். லேலூயா.
அதனால் சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இதை 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 வாசித்த உடனே எனக்கு அவ்வளோதான் புல் அரிச்சது. எப்பா என்ன ஒரு மனுஷன் ஹிஸ்ட்ரியில் இடம் பெற்றான் பாருங்க. நீ விஎம்எம்லேருந்து ஒரு ஒரு எழுப்புதல் புஸ்தகத்தை கட்டாயம் நம்ம எழுதுவோம். நம்ம இல்லை விஎம்எம்மில் எப்படி பெரிய ஒரு இவ்வளோ ஒரு எழுப்புதல் தொடங்கின இடம் இது. அந்த விஎம்எம்மில் என்ன உன் பேர் எழுதப்படும். ஒரு ஒரு ஜேபஸ்ங்கிற ஒரு தம்பி வந்தான். அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆவான். ஆண்டவர் அவனை சுகப்படுத்தி அவன் ஆண்டவரை ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம். அவன் ஜெபத்தினால பிசாசு போட்டுனுச்சு. அவன் ஜெபத்தினால வியாதிகள் சுகமாச்சு. அவன் பிரசங்கத்தினால ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் ஜெபம் பண்ணதுனால சப்பானி எந்திரிச்சு நடந்தான். அங்கு தொடங்குச்சு அந்த எழுப்புதல் ஹிஸ்ட்ரியில் உன்னுடைய பங்களிப்புகள் இருக்கணும். இப்போ எழுப்புதல் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா பைபிளெல்லாம் காஸ்பலெல்லாம் எழுப்புதல் ஹிஸ்ட்ரி தான். அங்கே ஒரு சிறுபையன் எழுப்புதல் ஹிஸ்ட்ரியில் இருக்கான். பேர் இல்லாத ஒரு எழுப்புதல் ஹிஸ்ட்ரி. அங்கே வனாந்திரத்தில் ஆயிரக்கணக்கான பேர்கள் அங்கே ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறாங்க. அவங்கள வெறுமையை அனுப்பக்கூடாது. அவங்கள எல்லாம் ஏதாவது கொடுத்து அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறார். சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறார். அங்கே இருக்கிற சீசர்கள் எல்லாம் சாக்கு போக்கு சொல்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு எவ்வளோ இப்படி சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு சிறு பையன் தன்னிடத்தில் இருந்த தன்னுடைய பங்களிப்பை ஆண்டவருக்காக கொடுத்தான். 5 அப்பை 2 மீனை கொடுத்தான். அவனுடைய பங்களிப்பினாலே ஆண்டவர் அந்த 5 அப்பை 2 மீனை ப்ளஸ் பண்ணி அவனுடைய காணிக்கைகள் அவனுடைய பங்களிப்பை ப்ளஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான ஜனங்களை போஷித்தார். மீதியாக 12 கோடி நிறைய எடுத்தார்கள். அவனுடைய அந்த பங்களிப்பு இன்று வரைக்கும் பேசப்படுகிற அவன் அந்த அந்த சம்பவம் எந்தெந்த காஸ்பல் புக்குனா இருக்குது, நாளிலையுமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. ஹிஸ்ட்ரி பாருங்க. எல்லாரும் அது அந்த அர்ப்பணிப்பை எழுதுகிறாங்க. 4 பேர் தான் காஸ்பல் புக் எழுதுகிறாங்க. 4 பேர் அவனுடைய பங்களிப்பை எழுதுகிறார்கள். யோவானில் இருக்குது, யோவான் 6 நினைக்கிறேன். என்ன மார்க்கு 6 இருக்குது, என்ன மேத்யூவில் இருக்குது. எல்லாவற்றிலும் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய அர்ப்பணிப்பு எல்லாருக்கும் தெரியணும். அது என்கரேஜாக இருக்கணும். எங்கள் கேம்பஸில் ஒருத்தர் இருக்காங்க, காமராசர். அவன் எப்போயுமே சுறுசுறுப்பாக இருப்பார், தாழ்மையாக இருப்பார், எப்பொழுதுமே ஜபாவி நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க அப்படின்னு உங்களை கம்பேர் பண்ணி உங்கள் செய்தியை மற்றவங்களுக்கு சொல்கிறவளா உங்களுடைய அந்த எழுப்புதல், உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்புகள் சொல்லப்படுகிற ஒரு புஸ்தகமாக நம்ம இருக்க வேண்டும். சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்கள். விஎம்எம் ஹிஸ்ட்ரியை சொல்லும்போது நான் யோசிக்கிறேன், என்ன சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறேன். அதுவேளை பெருமையான்னு தெரில. கணேசன் ஒருவர் இருந்தார். அது கட்டாயம் எழுதப்படணும். யோசேப்பு இல்லாமல் எகிப்தினுடைய அடிமைத்தளத்திலிருந்து அந்த வீடு அடிமை லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுதலையான எழுப்புதல் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது யோசேப்பை தள்ளி எழுதவே முடியாது. யோசேப்பு சொன்னாதான் எப்படி இல்லை, அவன் எனக்கு பிடிக்காது, அவனை சொல்லவே முடியாதுன்னு யோசேப்பை ஒதுக்க முடியாது. சகோதரர்கள்னாலும் சரி, யாருனாலும் சரி, அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய வாழ்க்கையில் உள்ள சம்பவங்கள் தான் நிறைந்திருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் நீங்கள் முக்கியமானவர்கள். விஎம்எம்மிற்கு முக்கியமானவர்கள், தேசத்துடைய எழுப்புதலுக்கு முக்கியமானவர்கள், இன்னும் பாருங்கள் உலக எழுப்புதலுக்கு நீங்கள் முக்கியமானவர்கள். ஒரு செய்தி உன் மூலியமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறிச்சதுனால உன்னுடைய வாழ்க்கையை இங்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி கால செய்தி இயேசுவோடு என்று நம்ம அந்த செய்தியை தொடங்குவதற்கு அவ்வளோதான், டைம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உன்னை குறித்து ஹிஸ்ட்ரி எழுதுவார், ஹோலி ஸ்பிரிட் எழுதுவார். அங்கே என்ன எழுதுவார்? ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாக இருந்த சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷர். உன்னை குறித்து என்ன எழுதுவாங்க? உன்னை குறித்து பிச்சாண்டியாக இருந்த, ஒன்றுமில்லாத, குப்பையில் இருந்த, பாவியாய் இருந்த கணேசன் என்று எனப்பட்ட ஒரு மனுஷன் புள்ளலக்கோட்டை என்ற கிராமத்தில் இருந்தான். இப்படி எழுதுவார். ஏன்னா என் செய்தியை சொல்லணும் இல்லை, மற்றவங்களுக்கு என்ன சொல்லி
அநேக ஜனங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். இப்போ நான் உலகம் ஃபுல்லாக போகிறேன், இந்தியா ஃபுல்லாக போகிறேன். என்னை நிறைய பேர் உங்கள்கிட்ட ஒரு செய்தி இருக்குது, வாங்கப்பா வாங்க 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 கூப்பிடுறாங்க. ஏன்? என்கிட்ட செய்தி இருக்குது, என்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இயேசு என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார், எனக்கு செஞ்சுருக்கிறார், என்னை கொண்டு செஞ்சுருக்கிறார். அதனால் இந்த தேசமும் உலகமும் என்னை அழைக்கிறது. ஒரு குருடன், பிறவி குருடன் பார்வை அடைஞ்ச உடனே அங்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுறான், எல்லாம் வர்றான், வாப்பா வாப்பா உனக்கு என்ன நடந்துச்சு பேட்டியாங்கிறான். நான் குருடனாக இருந்தேன், ஒருத்தர் வந்தார் என்னை சுகப்படுத்தினார். அவர் யார் அது தெரியாது எனக்கு. மாற்றி மாற்றி பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்றாங்க, அவங்க அப்பா அம்மா சரி அதெல்லாம் தெரியாது, அவங்க குருடனாக இருந்தால் எனக்கு தெரியாது, அவ்வளோதான். பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறான். நான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு உனக்கு செய்த அந்த அற்புதம், இயேசு உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், உன்னிடத்தில் இருக்கிற மனமாற்றம், உன்னிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு அர்ப்பணிப்புகள், கீழ்ப்படிதல், அவரை தேடினாலே ஒரு மனுஷன் அவரை தேடினாலே எழுப்புதல் அவன் பங்கு பெற்றுவான். அல்லேலூயா. நீ காலை வேளையில் 5 மணிக்கு நீ தேடி வர்றியா, நான் சொல்கிறேன் எழுப்புதலில் நீ பங்கு பெற போகிற, நீ ஸ்டார்ட் ஆக போகிற. நீ வியமோடு ட்ராவல் பண்ணுறது எது முக்கியமாக இருக்கணும், இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே வருவது, உன்னுடைய உள்ளத்தில் தங்குவது, உன்னுடைய இல்லத்தில் தங்குவது, அவர் உனக்கு கொடுக்குற ரட்சிப்பு, அதுதான் விஎம்எம்மில் இருக்கிற இந்த கேம்பஸில் இருக்க எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். நான் ஏன் விஎம்எம் வந்தேன்? இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் தங்க வேண்டும், அவரோடு கூட நான் நடக்க வேண்டும், அவருக்காக சாட்சியாக இருக்க வேண்டும், அவருக்காக என் பாவங்களை விட்டு கொடுக்க வேண்டும், அவருக்காக எண்ணத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாளத்தினையும் ஏழைகளுக்கு நான் தர வேண்டும், அவருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன். அதுதான் நோக்கமாக இருக்கணும். இந்த கேம்பஸில் தங்குறதுனால எது இம்பார்ட்டன்ட் இருக்குது? ஐயோ கல்யாணமாகாமல் இருந்தேன், எப்படியா பொண்ணு கொடிக்கணுன்னு தான் இங்கே வந்தேன். இந்த கேம்பஸில் நான் சேர்வது எதற்காக? இல்லை எப்படியாவது என் பிள்ளைகளை அங்கெல்லாம் படிக்க வச்சிருவேன், நாங்கள் கலெக்டர் ஆக்கிடுவேன், நாங்கள் டாக்டர் ஆக்கிடுவேன், நாங்கள் அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் நல்ல பாதுகாப்பு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க, அதுக்காக வந்தேன். இதுவாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை மாற வேண்டும், உள்ளான இருதயங்களை மாற்ற வர வேண்டும், உன் மூலியமாக உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லப்பட வேண்டும். சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன், கணேசன் எண்ணப்பட்ட ஒரு மனுஷன், அந்த இடத்துல உன்னுடைய பேரும் குறிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஹிஸ்ட்ரி சொல்லும்போது ஆண்டவர் பாருங்க, அவரே பேர் சொல்ல அழைக்கிறார். அதை இன்னொரு நாள் அதை நம்ம பார்ப்போம். என்ன ஆண்டவருக்கு உன்னுடைய பேர் சொல்கிறது, அந்த பேர் எழுப்புதல் ஹிஸ்ட்ரியிலே எழுதப்பட வேண்டும். அதற்காகத்தான் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறேன்னா. இந்த பைபிள் அடிக்கடி பிரசங்கத்தை கவனிச்சிங்கன்னா, பைபிள் வாசிக்க ஆரம்பித்தோடனே எனக்கு சர்ப்ரைஸ். யோசுவா என்ற ஒரு புஸ்தகத்தை பார்த்த உடனே என்னால் தாங்கவே முடியாது. அந்த இண்டெக்ஸை படிக்கும்போது சில பேருடைய பேர்கள்லேயும் ஒரு புஸ்தகத்தையே வச்சிருக்கிறார். எஸ் சார், அவன் அந்த அம்மா பேரில் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார், நெகேமியா பேரில் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார். யோனா உருப்படாதவன் தான் அந்த செய்தி ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களில் 99.99% யோனாக்கள் தான் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய மாட்டான். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவார், தும்பை விட்டுட்டு வாழை பிடிப்பேன். இதுதான் சர்ச்சஸ். எத்தனை சர்ச்சஸ்ஸு? 0.1 நல்லவங்களாக இருப்பாங்க. 99.99% தும்ப விட்டுனா என்ன, மூக்குடாங்கயிறை பிடிக்கணும், மாடை அடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதை பிடிக்கணும், அங்கே கயிறை பிடிக்கணும். அதை பிடிச்சா எது அடங்குமோ? நம்ம என்ன வாழை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எதை இம்பார்ட்டன் நம்ம செய்யணுமோ அதை செய்கிறீர்கள். அதிகாலையில் என்னை தேடணும், நம்ம தேட ட்ரை பண்ணுறோம். காஸ்பல் அறிவிக்கணும், புறஜாதிகளும் சுவிசேஷ அறிவிக்கணும், அவர் என்ன பிடிக்கணுமோ அதை செய்யணும். எது இம்பார்ட்டன், எந்த ஊழியம் இம்பார்ட்டன்? இன்றைக்கி இருக்கிற 99% ஊழியங்கள் எல்லாம் கிறிஸ்தவனாக மாற்றுகிற ஊழியங்கள். அதை தான் செய்யுது. ஜனங்களை அங்கே போகிற ஜனங்களை இங்கே இழுக்கிறது எப்படி? அட்ராக்டடு ஊழியங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு சந்தோஷம் உண்டாக்குற ஊழியது. அவருக்கு ஒரு பாவி மனம் திரும்பினாதான் சந்தோஷம். அதனால்
நம்ம நிறைய இடத்துல பேசி நம்ம வசூல் வாங்குகிறோம். என்ன வசூல் வாங்குகிறோம்? உங்கள் சர்ச்சில் 100 பேர் கொண்ட சர்ச்சில் இன்றைக்கி சர்ச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை கூடுறோம், கூடிட்டு பிரசங்கம் கேட்டு அந்நிய பாஷை பேசிட்டு ஆராய்ச்சி வீட்டுக்கு போகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட போகிறோம். ஒரு பாட்டு செஷன் முடித்தோடனே ஒருத்தராவது அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கணும், ஒரு புறஜாதியாவது அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கணும். அப்படி வரலாட்டா என்ன செய்யணும்? அவங்க கை தூக்கணும். எல்லாம் கை தூக்குங்க, எல்லாம் கை தூக்குங்க. ஆண்டவரே, போன வாரம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம், எங்கள் ஜெபம் கேட்கப்படலை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாட்சி இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் கூட சர்ச்சை கொண்டு வர முடியல. அதனால் இப்போ இந்த நிமிடத்தோடு சர்ச்சை மூடுகிறோம். சத்தமாக சொல்லுங்கள். ஆமேன். சர்ச்சை மூடிட்டு அந்த 2 மணி நேரம் சர்ச்சில் அரை மணி நேரத்தில் சர்ச்சை மூடிட்டு 1.5 மணி நேரம் பக்கத்து தெருக்களில் போய் ட்ராக்ஸ் கொடுக்கணும். வாங்க வாங்க, எங்கள் சர்ச் இங்கே தான் இருக்குது, எங்கள் பாஸ்டர் நல்லா பிரசம் பண்ணுவார், ஏசப்பா அற்புதம் செய்வார், உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு கண்ணீரை துடைப்பார்னு சொல்லி ட்ராக்ஸ் கொடுக்கணும். அடுத்த வாரம் சண்டே சர்ச்சு வாங்கினேன். 100 பேர் வந்து பக்கத்து 1.5 மணி நேரம் ஒழிஞ்சு சர்ச்சுக்கு ஒருத்தர் வருவானா வரமாட்டானா? நம்ம அப்படி சொல்லணும். அதனால் எழுப்புதல் இதில் உங்களுடைய பங்களிப்பு தேவை. இன்றைக்கி ஆண்டவர் காலையில் சொல்கிறார், உன் பேர் இந்த இடத்துல எழுதப்படணும், எழுப்புதல் ஹிஸ்ட்ரியில் உன் பேர் எழுதப்படணும். அதற்காக உன்னை அர்ப்பணி, அதற்காக தான் உன்னை முன்குறிச்சிருக்கிறார், அதற்காக தான் உன்னை வியமும் கொண்டு வந்திருக்கிறார். யோனாவை நீ தான் நினிவேயில் போய் பேசணும். சும்மா விளையாட்டு கிடையாது, விளையாட்டு கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றங்கள் வருகிறதா? விளையாட்டுகள் உன்னை விடுவாரா? எழுப்புதலில் உன்னுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை அழைத்திருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்கணும், அவரை நீ சந்தோஷப்படுத்தணும், பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் உனக்கு இத்தனை பெரிய ரட்சிப்பு, இத்தனை பெரிய விடுதலை அவர் நம்பி இவ்வளோ பெரிய கேம்பஸ்லேயே உனக்கு இடம் கொடுத்திருக்கிறார். அதற்கான தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் இன்றைக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டு மகிமையான காரியங்களை செய்வார். எல்லோரும் எழுந்து நின்று கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஆண்டவர் கைகளை, ஆண்டவரை எழுப்புதலுக்கு எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் எல்லா ஆண்டவர் கைகளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை, சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக, அப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக என்னை முன்குறித்ததற்காக ஸ்தோத்திரம், என்னை பரலோகம் நம்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, என்னை நீங்கள் நம்புறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, என்னுடைய பங்களிப்பின் மூலியமாக, என் மூலியமாக இந்த தேசத்திற்கு, திருச்சபைகளுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, என்னை உற்றார் உறவினர்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லும்படி என்னை முன்குறித்திருக்கிறேரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய உறவுக்காரர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறீர். நான் இயேசு என் வாழ்க்கையில் வந்தார், இயேசு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தார், எனக்கு ரட்சிப்பு வந்தது என்ற செய்தியை இன்றைக்கு வரைக்கும் அறிவிக்கப்படுகிற ஒரு சகைவாக, ஹல்லேலூயா, மற்றவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சகைவாக ஆண்டவரே என் கண்கள் முன்பாக வைத்திருக்கிறீரே. இந்த வேதாகமத்தில் அவனுடைய வாழ்க்கை இடம்பெற்று வைக்கிறீரே. ஆண்டவரே, என்னையும் மாற்றுவீராக, என் மூலியமாக இந்த தேசத்திற்கு ஒரு செய்தி சொல்லுவீராக, திருச்சபைகளுக்கு ஒரு செய்தி சொல்லுவீராக, வாலிபர்களுக்கு செய்தி சொல்லுவீராக, ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு செய்தி சொல்லுவீராக. எந்த ஐஸ்வர்யமோ ஹல்லேலூயா நிம்மதியை தராது, ரட்சிப்பை தராது. இயேசு ஒருவரே ரட்சிப்பை தருவீர் என்பதை சகையை அறிந்து கொண்டு தன் வாழ்க்கை அர்ப்பணித்தது போல, தனக்குள்ள ஐஸ்வர்யங்களை செலவழித்தது போல, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஐஸ்வர்யவான்களும் தனக்குரிய எல்லாவற்றிலும் ஏழைகளுக்கும் உடைய ராஜ்யத்திற்கும் செலவழிக்கவளாக மாற்றும். என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும். மகிமையான காரியத்தை செய்யும். தொடர்ந்து நாள் ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த கேம்பஸில் உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். நம்முடைய பிரசன்னம் இந்த கேம்பஸில் தங்கியிருப்பதாக மகிமையான காரியத்தை செய்வீரான சொல்லிவிக்கிறோம். தடைகளெல்லாம் எடுத்து போடும். எங்கள் வியமுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். எங்களுக்காக காணிக்கை கொடுக்கிற ஸ்பான்சர்களை ஆசீர்வதியும். மாதந்தோறும் தன்னால் இயன்ற காணிக்கையாக, எழுப்புதல் விரும்பும் பங்காளராக என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபத்தோடு குடும்பத்தின் சார்பாகவோ, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய சார்பாகவோ 1000 ரூபாய் கொடுத்து ஊழியத்தை தாங்குகிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக.
ஆலயங்களை கட்டி கொடுக்கிற தன் காணிக்கையை கொடுத்த ஸ்பான்சர்களை ஆசீர்வதியும். மிஷனரிகளை தாங்குகிற ஸ்பான்சர்களை ஆசீர்வதியும். விசேஷித்த சிறப்பு முகாம்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரை ஸ்பான்சர்களை ஆசீர்வதி. VBS ஊழியத்திற்கென்று கொடுக்கிற ஸ்பான்சர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க செய்வீராக. எங்களுடைய விஎம்எம் குடும்பத்தார்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வாலிபர் முகாம்களை பங்கு பெற்ற ஆயிரக்கணக்கான வாலிபர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை VBS ஊழியத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட சிறுபிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க செய்யுங்க. இந்த நாள் எங்களுடைய பிரயாணங்களிலே எம்முடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதாக. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்யும். ஆண்டவர் இன்னும் புதிதாக இந்த ஊழியத்தோடு கூட இணைத்து கொள்ளுகிற, எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி இணைத்து கொள்ளுகிற அநேக ஸ்பான்சர்களை இணைத்துத்தார். ஜெபிக்கிறவர்களை இணைத்துத்தார். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை எங்களோடு கூட இணைத்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.